இப்போ பார்த்தீங்கன்னா பயோட்டின் ரிச் ஃபுட்ஸை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்பினாச்சில் பார்த்தீங்கன்னா பி விட்டமின்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ உங்களோட ஃபுட்டில் வாரத்தில் 1 இல்லாட்டி 2 தடவை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதில் பி விட்டமின்ஸ் மட்டும் இல்லை, நிறைய இரும்பு சத்து, ஃபோலேட்னு ஒவ்வொரு பொருட்களையும் பி விட்டமின்ஸை தாண்டி அதிகமான சத்துக்களும் இருக்குது. ஸோ மஷ்ரூம் அடுத்தது. ஸோ உங்களோட இன்டேக்கில் மஷ்ரூம் வந்து வாரத்தில் 1 தடவை 2 தடவை எடுத்துக்கோங்க. எப்படி இத்தனையும் எடுத்துக்க முடியும்னா, ஒரு எக்கில் வந்து மஷ்ரூமு, ஸ்பினாச்சு ஆல்ரெடி நம்மளோட வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த டே வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். அதனால் மஷ்ரூமை நீங்கள் எடுக்கிறப்ப உங்களோட க்ரே ஹேர் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ. நம்மளோட சக்கரவள்ளி கிழங்குல அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதை ஒரு ஈவினிங் ஸ்நாக்காவோ இல்லாட்டி வந்து மிட் மார்னிங் ஸ்நாக்காவோ எடுத்துக்கிறப்ப அதோட சத்துக்கள் வந்து அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் பி விட்டமின்ஸ் மட்டும் இல்லை, இந்த சக்கரவள்ளி கிழங்காக இருக்கட்டும், ஒவ்வொரு பொருள்